கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடிபணிந்த ட்ரம்ப், பின்வாங்கிய அமெரிக்கா, இப்படிப்பட்ட செய்திகளை காலையிலிருந்தே பார்க்க முடிந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்று எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேலாக நடந்து வந்த இந்த போர் தற்காலிகமாக ஒரு சீஸ்ஃபயர், ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. கண்டிப்பாக இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதே நேரத்தில் இஸ்ரேல் இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார்கள். அது தற்போது உலகளவில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த விவகாரம் தான் மிகப்பெரிய அளவில் உலகளவில் பேசப்படுகிறது. திடீரென்று எதற்காக இந்த போர் நிறுத்தம், இஸ்ரேல் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் என்ன சொல்லி உள்ளது, இவை எல்லாவற்றையும் மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் உண்மை தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பம் முதலே நம்ம பார்த்துட்டே வரோம். நம்மளும் அநேக அப்டேட் நம்ம சேனல்ல பார்த்திருக்கிறோம். யாருக்கு மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டது என்று எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேலாக இந்த போர் நடைபெற்றது. குறிப்பாக அநேக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஈரானின் மிக முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்நிலையில் ஈரான் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை தடுத்திருந்தார்கள். இதன் காரணமாக கச்சா எண்ணெய் பாதிப்பு உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எல்லாராலும் பேசப்பட்டது. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓபன் பண்ணுவதற்காக பெரும் முயற்சிகள் நடைபெற்றது. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஆனால் தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் 48 மணி நேரம், 5 நாட்கள், 10 நாட்கள் பல கெடுக்களை அவர் விதித்துக் கொண்டு வந்தார். ஆனால் நேற்றைய தினம் நான் ஈரானை மிகப்பெரிய அளவில் தாக்கப் போகிறேன், 47 ஆண்டு கால இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவுரை வரப்போகிறது என்று ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. ஒருவேளை அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தினால் மிகப்பெரிய அளவில் ஈரான் பாதிக்கப்படும், ஈரான் மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று பேசப்பட்டது. இந்த தகவலை பார்த்த உடனே அநேக மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு போர் சூழல்கள் வரக்கூடாது, அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும், ஆகவே இது நடைபெறக்கூடாது என்று அநேக மக்கள் ஜெபித்தார்கள். அதன் விளைவாக இன்றைய தினம் காலை ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் 2 வாரத்திற்கு போர் நிறுத்தம் அமலாகிறது என்று ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக பாகிஸ்தான் பிரதமர், பாகிஸ்தான் தளபதி மற்றும் ஈரானை சார்ந்தவர்கள், அமெரிக்காவை சார்ந்த பிரதிநிதிகள் எல்லாரும் இணைந்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ஈரான் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் தற்காலிகமாக திறக்கிறோம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு 10 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட ட்ரம்ப் அவர்கள் தற்காலிகமாக அந்த போரை நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த நியூஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் அடிபணிந்தார்கள் என்று. இந்த போரை ஆரம்பத்திலிருந்து பார்க்கிற மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் இதில் யாருக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது என்று. ஆனால் நியூஸ் மீடியாஸ் நம்ம ஆஸ் யூசுவலா பார்க்கிற மாதிரி தான், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் உண்மை தெரிந்தவர்களுக்கு எல்லா விஷயமே புரியும். ஏனென்றால் ஈரான் அடிபணிந்து வந்தார்கள். ஏனென்றால் ஈரானுக்கு தெரியும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆளுமைகளை இழந்து தவிக்கிறோம், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தகர்த்துள்ளது. ஆகவே இனியும் ஒரு போர் சூழல் அங்கு ஏற்பட்டால் அங்கு ஈரான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் ஈரான் நாங்கள் தற்காலிகமாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொன்னதன் காரணமாக ட்ரம்ப் அவர்கள் சரி ஓகே என்று சொல்லி அந்த போர் நிறுத்தத்தை அவர் அமலாக்குகிறார். இதனை குறித்து ட்ரம்ப் அவர்களும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார். பாகிஸ்தான் பிரதமர், தளபதி இவர்கள் எல்லோருடனும் இணைந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. இதன் காரணமாக இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறேன் என்று டீட்டெயிலாக அவரும் சொல்லுகிறார். அது மட்டுமில்லாமல் ஈரானும் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிடுகிறார்கள். அவர்களும் தற்போது நடைபெற்ற இந்த காரியங்களை கூறி தற்போது தற்காலிகமாக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று அவர்களும் சொல்லி உள்ளார்கள். இதே நேரத்தில் இஸ்ரேல் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இஸ்ரேல் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அதாவது ஈரான் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற இந்த போர் நிறுத்தத்தை, தற்காலிக போர் நிறுத்தத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஆனால் லெபனானில் நாங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம். லெபனானில் இருக்கும் அந்த ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக எங்களின் தாக்குதல் மிக கொடூரமாக இருக்கும் என்று இஸ்ரேல் மிக தெளிவான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இந்த போரை மிக தீவிரமாக பார்க்கிறவர்களுக்கு தெரியும் அமெரிக்கா எந்த வகையில் இந்த போரை அணுகுகிறது, இஸ்ரேல் எந்த வகையில் இந்த போரை அணுகுகிறது என்று. இஸ்ரேல் சாதாரணமாக இந்த போரை அணுகவில்லை. இஸ்ரேல் தனக்கு எதிராக இருக்கும் எல்லா த்ரெட்டையுமே
ஒட்டுமொத்தமாக கருவறுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மிக தெளிவான முடிவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதைத்தான் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பும் வெளிப்படுத்துகிறது. ஈரானுடனான இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் ஹெஸ்புல்லாவை விட மாட்டோம், லெபனானை விட மாட்டோம், அங்கு மிக கடுமையாக தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேல் அறிவித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால், வருகின்ற 10ஆம் தேதி பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் வைத்து நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றி பெறணும். அவ்வாறு இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அனைத்து போர் சூழல்களும் முடிவுக்கு வரும், ஒரு சமாதானம் ஏற்படும், மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படும். இந்த நியூஸை பார்க்கிற மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஏப்ரல் 10ஆம் தேதி கண்டிப்பாக நிரந்தர போர் நிறுத்தம் வர வேண்டும். இடைக்கால ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வருவதே நமக்கு இந்த அளவு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது, மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது என்று நாம் கருதுகிறோம். அப்படி என்றால் நிரந்தரமான ஒரு தீர்வு வந்தால் எப்படி இருக்கும், அதனை மனதில் வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். 2 வாரங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரானின் 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிப்போம் என்று அதிபர் ட்ரம்ப் அவர்களும் கூறியுள்ளார்கள். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்படுவதால் உலகளவில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த கச்சா எண்ணெய் சார்ந்த சிக்கல்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் நம்ம கருத்தில் கொண்டு நிரந்தரமாக ஒரு தீர்வு வர வேண்டும். 10ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிப்போம். உலகளவில் எல்லாருமே இந்த போர் நிறுத்தத்தை தான் விரும்புகிறார்கள், நாமும் அதை தான் விரும்புகிறோம். மேலும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், இன்றைய நாள் உலக அமைதிக்கான ஒரு மிக முக்கியமான நாள். ஈரானும் இதை தான் விரும்புகிறது. ஈரான் போர் செய்து மிகவும் சோர்வடைந்து விட்டார்கள். அமெரிக்கா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கும் சிக்கலை சமாளிக்க உதவும். மேலும் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஈரான் தங்களின் மறுசீரமைப்பு பணிகளை அவர்கள் தொடங்கலாம். அனைத்து வகையான பொருட்களையும் நாங்கள் வழங்குவோம். மேலும் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் சுற்றி சுற்றி கவனிப்போம். இது நன்றாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் சில மணி நேரத்திற்கு முன்பாக அறிவித்துள்ளார். ஒருவேளை இந்த அறிவிப்புகளை பார்க்கும் போது என்ன தோன்றுகிறது என்றால், நிரந்தர தீர்வு வருவதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்துகிறது. மேலும் நாங்கள் சுற்றி சுற்றி அனைத்தையும் கவனிப்போம் என்றும் அமெரிக்கா சொல்லியுள்ளது என்றால் அது ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த இடைக்கால போர் நிறுத்தம் நடைபெறாமல் இன்றைய தினம் அமெரிக்கா ஈரானை தாக்கி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஈரானில் மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் ஈரானை தாக்குவோம் என்று அமெரிக்க அதிபர் சொன்னவுடன் நீங்கள் அங்கு இருக்கும் பவர் பிளான்ட்டுக்கு முன்பாக சென்று நிற்க வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தினார்கள். வலியுறுத்தி அவர்களை அங்கு நிற்க வைத்தார்கள். அநேக குழந்தைகளையும் அங்கு நிற்க வைத்தார்கள். ஒருவேளை அமெரிக்கா அங்கு தாக்குதல் நடத்தினால் அங்கு குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் தற்போது இந்த இடைக்கால போர் நிறுத்தம் வந்துள்ளது. இந்த போர் நிறுத்தம் வராவிட்டால் அநேக உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். ஈரான் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தித்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நான் எதற்காக இதனை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரிக்கையை சில காலங்களாக அவர் கூறிக்கொண்டிருக்கும் போது இதே மாதிரிதான் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஈரான் அணு ஆயுதம் சார்ந்த இந்த ஒப்பந்தத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இல்லை என்றால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று பல காலமாக எச்சரித்து வந்தார். ஆனால் ஒவ்வொரு முறை அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கும் போதும் அநேக மக்கள், குறிப்பாக மீடியாஸிலும் கூட அவரை கிண்டல் செய்து கொண்டே வந்தார்கள். ஆனால் அமெரிக்க அதிபரின் பேச்சு என்பது அது சாதாரணம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்பதை அமெரிக்க ராணுவம் மற்றும் இஸ்ரேல் இணைந்து உலகிற்கு எடுத்து காட்டியது. குறிப்பாக ஈரானின் மிக முக்கியமான உச்சபட்ச தலைவரை அவர்கள் அளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் கடற்படை தளபதி, உள்துறை தலைவர், மிக முக்கியமான கமாண்டர்கள் எல்லாரையும் குறிவைத்து அளித்தார்கள். இவை எல்லாவற்றையுமே நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அதன் காரணமாகத்தான் 48 மணி நேரம், 5 நாட்கள், 10 நாட்கள் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரானுக்கு நேராக அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அறிய முடிந்தது. ஆனால் தற்போது இந்த தாக்குதல் ஒரு 2 வாரத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுவே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இந்த போரை ஆரம்பத்திலிருந்து கவனித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் தற்போது வந்து உள்ள இந்த அறிவிப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்பது. அதைத்தான் நாமும் விரும்புகிறோம். ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் கண்டிப்பாக வர வேண்டும், ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும், தற்போதைய சூழ்நிலைகள் மாற வேண்டும். இதற்காக கண்டிப்பாக ஜெபிப்போம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அவர்களும் உண்மை தகவல்களை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.